ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் லியோ கேமிங் தமிழ். நம்மளோட ஐடியோட ஃபேவரட்டான பண்டில் எடுத்துக்கிட்டு நான் இப்போ மேட்ச்குள்ளே போயிருக்கேன். இந்த லோன் ஆஃப்லைன் ஃப்ரேங்க் பண்ணுறதுக்காக நான் ரெடியாக இருந்தேன். ஆனால் இந்த மேட்சே நான் வெறுத்துட்டேன், இந்த 2 ரவுண்டு. ஏன்னு நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு ஏடபிள்யூஎம்ஆர் இந்த கன் எடுத்துட்டாச்சு, 2 கன் எடுத்துட்டான். வெயிட் பண்ண அங்கே லாங்கில் ஹெட் அடிச்சிட்டான். நான் சரி பட்டுன்னு அவனே ஹெட் அடிச்சிருவான். எனக்கு அவனை ஸ்கோப் இருக்கிறது கூட டைம் கொடுக்கல. சரி ஆஃப்லைன் ஃப்ரேங்க் தான் பண்ணலான்னு நினச்சேன். அவனோட ஃபேஸ் பார்த்தோன்னே எனக்கு மனசு கேட்காம போயிடுச்சு. சண்டை போட்டுலான்னு நினச்சேன். இந்த மேட்ச் தான் நான் ஆஃப்லைன் பண்ணிடலான்னு நினச்சேன். இவன் பண்ணது தான் இருக்கு, எனக்கு கேமே அடிச்சு போடணும்னு தோணிச்சு கைஸ். இந்த மாதிரிலாம் புது டாப் பிளேயர்ஸாக இருக்கானுங்கன்ட்டு நம்ம ஐடியோட ஃபஸ்ட்டு பண்டில் எடுத்துகிட்டு போயும் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இந்த டைமில் என்ன தான் எங்கே இருக்கான்னு பாருங்கள். வரான் ரெட் கலர் ஃபேஸ் பண்ணி ரெட் பண்ணி இவனை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் தான் நல்லா பார்த்துக்கோங்க கைஸ். கரெக்டாக பாருங்கள், எவ்வளோ தான் ஹெட் அடிக்க பார்க்குறான். இது எனக்கும் ஹெட் அடிக்க நிற்க மாட்டான். ஒரு இடத்துல ஒழுங்கான என்ன நானாச்சும் ஹெட் அடிச்சிடன்ட்டு அடப்போங்களா நீனுன்ட்டு பட்டுன்னு ஒரு அடி அடிக்க ஆரம்பிச்சிடுவேன். நான் வெயிட் பண்ணுவோம். போடு சரி ஹெட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணுவான். அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அவனும் கரெக்டாக அடிச்சிட்டான். என்ன இந்த கடை தான் வந்துடுச்சு, தப்பிச்சிட்டேன். ஹெச்பிக்கு மட்டும் என்ன கிடச்சிருக்கான்னு தெரியல. 4 அடி அடிக்க வேண்டியதாக இருந்தது அவனே. இதை டபுள் ஏடல் எடுக்க இவனுக்கு என்ன குறைச்சல் தெரில. டபுள் ஏடல் மட்டும் நான் ஸ்டார்ட் வச்சுருக்கலாம். முடிச்சிட்டேன். அப்போ இதில் புஷ்பாயம் மட்டும் போட்டாச்சு. நம்ம வண்டலுக்கு கரெக்டாக தான் இருக்குது. செகண்ட் ரவுண்டு. சரி நான் அவனை டெசடிக்கல் நான் தான் தேவையில்லாமல் எடுத்துருவேன். ஏன்னா போன மேட்ச் 1 டேப் அடித்த மாதிரி போன வாட்டி 1 டேப் அடித்த வீடியோ உங்களுக்கு நானே காமிச்சிருப்பேன். 5 1 டேப் அடிச்சிருப்பேன். 5 4 3 பார்த்துக்கலாம். 1 டேப் அடித்த வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். சரி அந்த மாதிரி ட்ராக் அடிச்சு 1 டேப் அடிக்கணும்னு பார்த்தா சத்தியமாக என்னால் 1 டேப் அடிக்க முடியல. கொஞ்ச நேரம் கேம் ஆட கை விட்டு போயிடுச்சு. எங்கே போயிருக்கான்னு பார்த்தா இதோ கீழே இறங்கிட்டான். ஹெட் அடிக்கலாம்னு நினச்சேன். நானே உட்காந்துட்டு இருந்ததுனால அவனுக்கு ஈஸியாக போயிடுச்சு 1 டேப் அடிக்க. ஹெட்டை கையில் கொடுத்துட்டான். கையில் இருக்கிற ஃபிஸ்ட் பார்க்க சூப்பராக தான் இருக்குது. ப்ரோ பிளேயர்ஸ்னால் ப்ரோ பிளேயர்ஸ்னு காமிச்சிடுவானுங்க. ஆனால் இந்த மாதிரி ப்ரோ பிளேயர் நான் விட்டுக்கூடாதுன்ட்டு இந்த மேட்ச் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடிச்சிடலான்னு நினைக்கிறேன். போகலாம் விட மாட்டேன். என்னடா சின்ன பையன் வாய்ஸில் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நிறைய இனிமேல் நான் அதிகமாக இந்த சின்ன பையன் வாய்ஸில் தான் போட போகிறேன். எனக்கு க்யூட்டாக இந்த வாய்ஸ் தான் இருக்குது. போ எங்கே இருக்கான்னு பார்க்கலாம். இவனை கண்டிப்பாக நான் அடிச்சிடுவேன். நான் அடிக்கணும்னு நினச்சி இவன்ட்டு தோற்றுனா ஜெயிச்சிட்டாங்கன்ற நீங்கள் கடைசியில் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்குன்னு நீங்கள் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். கன்னை டிஃபால்ட்டில் வச்சுருங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஒன்ட்டா படிக்க தெரியலன்னா அவன் ஒன்ட்டா படிக்க சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் இந்த ஃப்ரெண்டில் கொஞ்சம் போட்டால் கரெக்டாக அடிக்க முடியும். டிஃபால்ட்டில் வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். நான் ஏன் கிரண்ட் அந்த பக்கம் போட்டேன்னு உங்களுக்கு புரியுதா? இனிமேல் நீங்கள் இந்த பக்கம் பார்த்துட்டு கிரண்ட் அந்த பக்கம் போட்டிங்கன்னா அவன் கண்டிப்பாக கிரண்ட் பக்கம் தான் போவான். ஏன்னா நம்ம இந்த பக்கம் ஏறுறதுனால கிரண்ட் போட்டால் தப்பிச்சு தான் போகிறானுங்க. இதை நான் நைட்டாக டாக்டிக்காக 3ல் ஒரு லைட் இருந்தது, அதனால் நம்ம பட்டுன்னு போட்டோம். நம்ம ஞானம் அவ்வளோ அதிகமாக இருக்குது, அவ்வளோ படிக்கிறோம். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்னா அவ்வளோ மூளை இருக்கணும், எனக்கு இருக்கணும்ல. சாண்டோன் இதை இவ்வளோ பேக்கில் விட்டுலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா வாட்டியும் நான் இந்த ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருப்பேன்னா இல்லையான்னு தெரியல. யூஸ் பண்ணியிருக்கேன். படிக்க வேண்டியதான். இந்த மேட்ச் கொஞ்சம் வேஸ்ட் மாதிரி தான் நடந்துக்கிறோம். ஏன்னா எனக்கு எக்ஸாம் நைட்டில் வராது. போ அடி ஐஸ் கரண்டை போட்டுருவோம். அவனுக்கு ஹெச்பியை குறைச்ச உடனே இந்த கரண்டை போட்டு ஃப்ளாஷ் கண்ணை மூடிருக்கோம். ஹெட்டு போட்டு இதுக்குன்னே நீங்கள் லைக் பண்ணலாம். ஏன்னா ஹெட்டே அடித்து புஷ்பாவும் போட்டுட்டேன். உங்களுக்கு பிடிச்ச அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்துங்க ப்ளீஸ். நான் என்ன சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக இருக்கிறதுனால ஒன்றும் மன கஷ்டம்லாம் பட மாட்டேன். ஏன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் இது ஒரு இதுவாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒருத்தரால் 1K சப்ஸ்கிரைபர்ஸில் அடிக்க முடியாது, 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்க முடியாது. நம்மளுக்கு டைம்னு ஒன்று இருக்கும், நம்ம ஆடுற வரைக்கும் ஆடலாம். என்னடா நான் பேசிகிட்டே ப்ளே பண்ணிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் பேசிகிட்டே தான் ப்ளே பண்ணுவேன். ஏன்னா மைண்டில் தோன்றதை மக்கள்கிட்ட அப்படியே சொல்கிறது தான் எனக்கு பிடிச்சது. இதை நான் ஷார்ட்ஸாக போட்டால் போடுவேன், வீடியோவாக அப்லோட் பண்ணிடுறேன். நான் இந்த மேட்சோட லாஸ்ட் மேட்சை மட்டும்தான் ஷார்ட்ஸாக போட போகிறேன். நீங்களே உங்களுக்கு வந்துடும் ஷார்ட்ஸ். கண்டிப்பாக பார்த்துட்டு நீங்களே லைக் பண்ணுவீங்க. ப்ளீஸ் ட்ராப் அ லைக்கை மட்டும் போட்டு பாருங்கள். இல்லை கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை மட்டும் அமுத்துங்க. நான் எப்போவும் டெய்லி சேர்ஃபுல்லாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் நான் சேர்ஃபுல்லாக வீடியோ போடலாம் டெய்லி உங்களுக்கு. இதான் லாஸ்ட் மேட்ச்சு. இதுக்கப்புறம் நம்ம இவனை முடிச்சிடுவோம் மாட்டோமான்னு தெரியல. முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். பேக்ரவுண்டில் என்னடா வாய்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா அது நார்மல் வாய்ஸ் தான். வீட்டில் லைட்டாக காமெடியாக பேசிகிட்டு இருப்போம், அதனால் வாய்ஸ் வரும். நான் அதில் நடுவில் ப்ளே பண்ணிட்டுருக்கேன். இந்த மேட்ச் எகிரி 1 டேப் படிக்கலான்னு நினச்சேன், வாய்ப்பு இல்லை, எகிரிட்டான். சாண்டோன் இதை இந்த பக்கம் விட்டு அடிக்கலான்னு போவேன். கரெக்டாக இந்த பக்கம் இல்லை. சரி சாண்டோன் யூஸிங் இன்னும் வரல, யூஸ் ஆகலை, இன்னும் சேர்த்துட்டேன். நெக்ஸ்ட் மேட்ச் இவனை எமௌண்ட் எனக்கே போட்டுட்டான். இது எனக்கு ஒரு கஷ்டம். இது
போய் அடிச்சிட வேண்டியதான். விட மாட்டேன், இந்த மேட்ச்சை விட மாட்டேன். எனக்குள்ளே இருக்க ஒரு ஃபயர் டீமன், எனக்குள்ள ரேஞ்ச் மோட வெளியே வர வச்சிட்றேன். ஸ்டாடிஸ்ட் மாதிரி இப்போ பட்டு பட்டுன்னு அடிச்சிட வேண்டியதான். ஹெட் அடிக்க மட்டும் முடியல, நார்மலாக பாடியிலே அடிச்சு முடிச்சிட்டேன். பூயா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.